Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களை சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற ரெசிபி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரிக்கு ஒரு சிக்கன் பிரெஸ்ட் ரெசிபி தான். இந்த ரெசிபிக்கு நேம் வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒலிவ் ஆயில் சிக்கன் பிரெஸ்ட் ரெசிபி தான். இந்த சிக்கன் பிரெஸ்ட் ரெசிப்பியை பொதுவாக வந்து ஃப்ரைட் ரைஸ்களுக்கு அதே மாதிரி நார்மல் ரைஸ் கீ ரைஸ் அதோட சப்பாத்தி நான் ப்ரெட்டுக்கும் வந்து இது ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதோட டேஸ்ட் சொல்ல போனால் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் அன்றைக்கி செஞ்சேன், அதுதான் உங்களோட ஷேர் பண்ணவும் நினச்சேன். கட்டாயம் ஒரு தடவை இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் இந்த ரெசிப்பியை செய்கிறதுக்கு 2 சிக்கன் பிரெஸ்ட் தான் எடுத்தேன். அந்த சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து நான் கொஞ்சம் வந்து தட்டி கொண்டேன். கொஞ்சம் நல்லா மெல்லிசாக வார மாதிரிக்கு கொஞ்சம் தட்டி கொள்ளணும். அதோடு வந்து கொஞ்சம் உப்பும் இதுக்கு வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரிக்கு கொஞ்சம் போட்டு இப்படி நான் காட்டுற மாதிரி 2 பக்கமும் உப்பை போட்டு கொஞ்சம் தடவி கொள்ளணும். அப்போ தான் வந்து இதில் வந்து உப்பு நல்லா பிடிக்கும். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு நான் ஒயிட் பெப்பர் பவுடர் மேட் பண்ணினேன். என்கிட்ட அன்றைக்கி ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்துச்சு, ஸோ அதனால தான் ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணினேன். ஒயிட் பெப்பர் பவுடரையும் 4 பக்கமும் படுற மாதிரிக்கு போட்டு நல்லா பெரட்டி கொள்ளணும். உங்கள்கிட்ட பிளாக் பெப்பர் பவுடர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுவும் ஆட் பண்ணி கொள்ளையிலும். காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிலும். நானும் எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணினேன். அதோடு இதுக்கு வந்து சில்லி பவுடரும் ஆட் பண்ணணும். சில்லி பவுடர் வந்து இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணணும். நான் ஏன் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணினேன். அதோடு வந்து இதையும் வந்து 4 பக்கமும் படுற மாதிரி சில்லி பவுடரை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கையால் கொஞ்சம் அமர்த்தி விடணும். அப்போ தான் வந்து அந்த சில்லி பவுடரோட காரமும் வந்து இந்த சிக்கன் பீஸுக்கு வந்து நல்லா பிடிக்கும். பாருங்கள், இப்படித்தான் நல்லா 4 பக்கமும் உப்பும் மிளகுத்தூளும் கொச்சிக்கத்தூளும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மாதிரி வைக்கணும். அதோடு கொஞ்சமாக கோதுமை கொஞ்சம் எடுத்து இதை வந்து கோதுமாவிலே கொஞ்சம் நல்லா விரட்டி எடுக்கணும். எல்லா பக்கமும் படுற மாதிரி தான் அந்த கோதுமாவை நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா தூவி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோதுமா வந்து 4 பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கொண்டா தான் நாங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்த போகிறோம். நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் கோதுமாவை வந்து 4 பக்கமும் வந்து நல்லா படுற மாதிரிக்கு வந்து நாங்கள் வந்து இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இன்றைக்கி நான் இந்த ரெசிபிக்கு ஒலிவ் ஆயில் சேர்த்து செய்கிறதால ஒலிவ் ஆயில் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணினேன். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஒலிவ் ஆயில் வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணினேன். ஏன்னா வந்து அந்த சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணணும். அதனால தான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணினேன். ஒலிவ் ஆயில் வந்து நல்லா சூடாவினத்துக்கு போகிறோம். நாங்கள் வந்து பெரட்டி வச்ச
சிக்கன் பிரெஸ்ட்டையும் வந்து இதில் வந்து போட்டு 4 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வர மாதிரி கொஞ்சம் நல்லா பெரட்டி 2 பக்கமும் நல்லா பெரட்டி நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது ஃப்ரை பண்ணி எடுக்கிற நேரம் வந்து நாங்கள் நெருப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே தான் வைக்கணும். ஹீட்டில் வைக்கப்படாது. ஹீட்டில் வச்சா வந்து இதில் கோதுமாவு வந்து போட்டு பெரட்டி ஃப்ரை பண்ணுறதால டக்குண்டு இது வந்து தீய பார்க்கும். ஸோ அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சே நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதே நேரம் வந்து நாங்கள் வந்து இது வந்து அடியில் வந்து பிடிக்காம தான் கொஞ்சம் பார்த்து 2 பக்கமும் பெரட்டி விட்டுக்கொள்ளணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திக்குது. இப்படித்தான் நாங்கள் வந்து 4 பக்கமும் போட்டு இதை ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இப்போ இது 4 பக்கமும் நல்ல ஈவனாக ஃப்ரை ஆகி வந்திக்கி. இப்படித்தான் வரணும். இப்படி ஒரு நல்ல கலருக்கு வந்தால் போதும். இதை விட நீங்கள் வந்து நல்லா கலர் வரணும்னுட்டு ப்ரௌனாக வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கப்படாது. ஏன்னா வந்து இது வந்து சிக்கன் பிரெஸ்ட் சுற்றி உள்ளுக்கு டக்குன்னு வெந்துடும். ஸோ இதே கலருக்கு எடுத்தால் போதும். இப்போ அதே எண்ணெயிலே வெள்ளைப்பூடு ஒரு 4-5 எடுத்து அதை சின்ன சின்ன பாக்ஸாக வெட்டி இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த வெள்ளைப்பூட்டோட பச்சை வாசம் போக காட்டியும் நாங்கள் எந்த பேனில் வந்து சிக்கனை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்தோமோ அதே பேனில் அதே ஆயிலில் தான் வந்து நாங்கள் இந்த வெள்ளைப்பூட்டை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக வரும், அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுக்கிறதால. இப்போ இந்த வெள்ளைப்பூடு கொஞ்சம் ஃப்ரை ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் நான் பெரட்டி விட்டு கொண்டேன். இல்லாட்டிக்கு வந்து ஒரே பக்கமாக தான் இது வேகும். கொஞ்சம் பெரட்டி விட்டால் தான் கொஞ்சம் ஈவனாக எல்லா பக்கமும் வந்து இது ஃப்ரை ஆகும். அதோடு இதுக்கு தேவையான நான் உப்பையும் ஆட் பண்ணி கொண்டேன். இதுலேயே வந்து உப்பை ஆட் பண்ணினா தான் வந்து அந்த மசாலாவுக்கும் வந்து கொஞ்சம் உப்பிக்கும். நான் ஏற்கனவே சிக்கனுக்கு வந்து உப்பு வந்து பெரட்டி தான் ஃப்ரை பண்ணினேன். ஸோ அதனால் இதுக்கு உப்பு ஆட் பண்ணுற நேரம் கொஞ்சம் கவனமாகவே ஆட் பண்ணுங்கள். அதோடு இதுக்கு வந்து சின்னதாக கட் பண்ணின வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது 3 நல்லா எவ்வளோ சின்னதாக வெட்டிலுமோ அதே மாதிரி சின்னதாக வெட்டி இது 3 போட்டு இப்போ நல்லா அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரத்துக்கு விடணும். அப்போ தான் வந்து இந்த ரெசிபிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் வந்து ஓவர் குக்காகவும் படாது, பச்சையாகவும் மீக்கப்படாது. ஓரளவு இது வந்து நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், இது ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகி வந்திக்கு. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். ஓவர் குக்காகவும் இல்லை, பச்சை தன்மையாகவும் இல்லாமல் இருக்குது. இப்படித்தான் ஈக்கணும். அதோடு இதுக்கு தேவையான கொச்சிக்கத்தூளும் நான் ஆட் பண்ணினேன். 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் அன்றைக்கு நான் கொச்சிக்கத்தூள் ஆட் பண்ணினேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கூடவா இருந்தால் கூட ஆட் பண்ணிடும். காரம் குறை வந்து திங்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து காரத்தை குறைச்சிக்கோங்க.
இந்த ரெசிபி செய்கிற நேரம் இப்படி ஒரு தவாவில் நாங்கள் வந்து செஞ்செடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒத்தன்டிக் டேஸ்ட் வரும் வந்து அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி இப்படி ஒரு தவாவில் செஞ்சால் தான். பொதுவாக எல்லாரோட வீட்லேயும் வந்து இப்படி ஒரு தவா ஈக்கும். நீங்கள் அப்படி ஒரு தவா இருந்தால் அந்த தவாலே வந்து இந்த ரெசிபியை வந்து செய்ய ட்ரை பண்ணுங்கள். அதோடு வந்து இதுக்கு நான் சில்லி சோஸும் ஆட் பண்ணினேன். சில்லி சோஸ் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி இதுக்கு ஆட் பண்ணி அந்த சோஸ்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் இந்த வெங்காயத்தை வந்து நாங்கள் கொஞ்சம் வேக விடணும். சோஸும் ஆட் பண்ணினதுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் மாதிரி வச்சா போதும், அதுக்கு கூட வைக்க வேணும். அதுக்கு பிறகு நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் பிரெஸ்ட்டையும் போட்டு இந்த பிரெஸ்ட் கொஞ்சம் இந்த நாங்கள் வெங்காயம், பச்சை தக்காளி எல்லாம் அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி நெய் சுட்டி இதெல்லாம் வந்து இந்த சிக்கன் பிரெஸ்ட்டுக்கு வந்து நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 கப் மாதிரி தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மாதிரி வேக வச்சா போதும். நாங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்கிற நேரம் இந்த சிக்கன் பிரெஸ்ட்டையும் நாங்கள் கொஞ்சம் பெரட்டி 2 பக்கமும் போட்டுக்கொள்ளணும். அப்போ தான் வந்து அதில் உள்ள அந்த டேஸ்ட் எல்லாம் வந்து இந்த சிக்கன் பிரெஸ்ட்டுக்கு இறங்கும். உப்பு புளியெல்லாம் இந்த சிக்கன் பிரெஸ்ட்டுக்கு இறங்கும். கொஞ்சம் 2 பக்கமும் நாங்கள் பெரட்டி போட்டுக்கொண்டா தான். பாருங்கள், இது நல்ல ஒரு கலருக்கு வந்திருக்குது. நல்ல தண்ணியெல்லாம் நாங்கள் ஊற்றினது வற்றி நல்ல ஒரு அளவுக்கு வந்திருக்குது. பாருங்கள், இப்போ நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன். பார்க்க போக்கலையே மவுத் வாட்டரிங் ஆகிக்குது. இது வந்து அன்றைக்கு நான் ஃப்ரைட் ரைஸுக்கு தான் செஞ்சேன் இந்த ரெசிப்பியை. நீங்களும் ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேறு லெவலில் இருக்கும். மிச்ச மூட்டில் வந்து சிக்கன் வந்து போனோடு இருந்தால் தான் நல்லா விருப்பமாக தின்னுவாங்க. போன் இல்லாமல் தனி துண்டாக இருந்தால் வந்து சில வீட்டில் விருப்பம் இல்லாமல் இருக்கும் திங்கிறதுக்கு. எங்களோட வீட்லேயும் அப்படித்தான். அதனால தான் அந்த சிக்கன் பிரெஸ்ட் ரெசிப்பியை நான் இப்படி செஞ்சு எடுத்தேன். வந்து அது வந்து நல்ல வேறு லெவல் டேஸ்ட்டுக்கு இருந்துச்சு இந்த ரெசிபி. நீங்களும் ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.